ஏழுமலையானின் மகிமைகள் மட்டுமல்ல, அவரின் கோவில் பற்றிய தகவல்களும் நிச்சயம் அனைவருக்கும் ஆச்சரியத்தை தரும். திருப்பதி ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்கப்படும் மலர்கள், வெண்ணெய், பால், தயிர், துளசி உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் இருந்து மட்டுமே வருகின்றன. திருப்பதிக்கு அருகில் உள்ள இந்த கிராமம் மிகவும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த கிராமத்தை இதுவரை யாரும் பார்த்தது கிடையாது. அந்த கிராமத்தில் இருப்பவர்கள் தவிர வேறு வெளியாட்கள் யாரும் அங்கு அனுமதிக்கப்படுவதில்லை. கருவறையில் இருக்கும் ஏழுமலையான் நின்ற கோலத்தில் காட்சியளிப்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் அவர் இருப்பது கருவறையின் மைய பகுதி கிடையாது. கருவறையின் வலதுபுறம் உள்ள ஓரத்தில்தான் பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். பெருமாளின் தலைமுடி மிகவும் மென்மையாக நீண்டதாக மட்டுமல்லாமல் உண்மையான முடியைப் போலவே இருக்கும் என்று கூறப்படுகிறது. பெருமாளின் விக்கிரகத்திற்கு அருகில் காது வைத்து கேட்டால் ஓயாத அலையோசை கேட்கும் என்று கூறப்படுகிறது. இது நம்ப முடியாத ஒன்றாக இருந்தாலும் உண்மை இதுதான் என்று கூறுகிறார்கள் பல அர்ச்சகர்கள். பெருமாளுக்கு முன் மண் விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கும். இது யார் எப்போது ஏற்றி வைத்தார்கள் என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது. அங்கிருப்பவர்கள் அதற்கு எண்ணெய் மட்டுமே ஊற்றி வருகிறார்கள். பல காலமாக இந்த தீபமானது அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது. இனியும் இந்த தீபம் எரிந்து கொண்டே இருக்கும் என்று நம்பப்படுகிறது. திருப்பதி கோவில் விதிகளின்படி காலை பூஜையின் போது புதிய மாலைகள் சாற்றும் போது ஏற்கனவே போடப்பட்டுள்ள மாலைகளை கர்ப்ப கிரகத்திற்கு வெளியில் எடுத்து வரக்கூடாது. இதனால் சுவாமிக்கு அணிவிக்கப்படும் மாலைகளை ஏழுமலையான் சிலைக்கு பின்னால் இருக்கும் நீரோடையில் சேர்த்து விடுகிறார்கள். இந்த மாலைகள் திருப்பதியில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வேர்பேடு என்ற இடத்தில் தேங்கி நிற்பதை காணலாம்.